2 நாள் பயணமாக தமிழகம் வரும் பிரதமர் மோடி சென்னை வந்தடைந்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். வரும் 19ஆம் தேதி மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் தமிழகத்தில் பரப்புரை தீவிரமடைந்திருக்கிறது. இந்நிலையில் பாஜகவிற்கு வாக்கு சேகரிப்பதற்காக பிரதமர் மோடி 2 நாள் பயணமாக தமிழகம் வந்திருக்கிறார். தற்போது சென்னையை அவர் வந்தடைந்திருக்கிறார். சென்னை பனகல் மாளிகை தொடங்கி பாண்டி பசார் வழியாக தேனாம்பேட்டை சந்திப்பு வரை இன்று மாலை வாகன பேரணி சென்று பாஜக வேட்பாளர்களுக்கு ஆதரவாக வாக்கு சேகரிக்க இருக்கிறார். இதன் காரணமாக சென்னை வந்திருக்கக்கூடிய பிரதமர் மோடி இன்னும் சற்று நேரத்தில் பனகல் மாளிகை வந்தடைகிறார். அங்கிருந்து பாண்டி பசார் வழியாக தேனாம்பேட்டை சந்திப்பு வரை சுமார் 1 கிலோமீட்டருக்கும் அதிகமாக வாகன பேரணி நடத்தப்பட இருக்கிறது. பிரதமருடைய வருகையின் காரணமாக சென்னையின் பல்வேறு பகுதிகளில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அதேபோல 3 அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பாண்டி பசார் முதல் தேனாம்பேட்டை சந்திப்பு வரை இருக்கக்கூடிய பகுதிகளில் போலீசாரினுடைய கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டுவரப்பட்டிருக்கிறது. சாலையின் இருமரங்களிலும் பிரதமரை நின்று வரவேற்பதற்காக தொண்டர்களும் தயார் நிலையில் இருக்கின்றனர். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சடையாண்டி இணைகிறார். சடையாண்டி, விவரங்கள். அந்த 2 நாள் சுற்றுப்பயணமாக சென்னை வந்திருக்கக்கூடிய நரேந்திர மோடியை வரவேற்பதற்காக பாஜக மூத்த நிர்வாகிகள் சென்னை விமான நிலையத்தில் தயாராக இருக்கின்றனர். தற்பொழுது சென்னை விமான நிலையம் வந்தடைந்திருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இங்கிருந்து சாலை மார்க்கமாகவே டி நகர் அங்கு சென்று ரோட் ஷோவில் பங்கேற்பதற்காக வந்திருக்கிறார். நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக சார்பில் வாக்கு சேகரிப்பதற்காக ரோட் ஷோவில் பங்கேற்பதற்காக சென்னை விமான நிலையம் வந்திருக்கக்கூடிய இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வரவேற்பதற்காக அண்ணாமலை, எல் முருகன், ஹெச் ராஜா உள்ளிட்ட 15 மூத்த நிர்வாகிகள் சென்னை விமான நிலையம் வந்தடைந்திருக்கின்றனர். இங்கு தனி விமானம் மூலம் வந்திருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிரத்யேகமாக இருக்கக்கூடிய அந்த நுழைவாயில் வழியாக சரியாக 6:05 மணிக்கு வெளியே வர இருக்கிறார். அவர் 6:05 மணியிலிருந்து 6:10 வரை தரை மார்க்கமாகவே இங்கிருந்து டி நகர் செல்ல இருக்கிறார். இதன் காரணமாக இந்த பகுதி முழுவதுமே போக்குவரத்து சற்று நேரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் விமான நிலையம் முழுவதுமே 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். நன்றி சடையாண்டி, விரிவான விவரங்களுக்கு.